Hi friends, நாம இன்னைக்கு தம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். தம் பிரியாணிக்கு தேவையான ingredients எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நாம இப்போ தம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். சின்னதா 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு இலை, ஒரு பூ, ஒரு ஸ்டார், அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை ரெடி பண்ணுவோம். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing. ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம். இப்போ ஆனியன் நல்லா ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்துருவோம். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தயிர், ஒரு அரை எலுமிச்சை இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். அரை ஸ்பூன் சால்ட்டு, அரைச்ச மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெட்டி வச்சுருக்கிற புதினா இலையையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிடுவோம். வறுத்தெடுத்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சிக்கன் கூட நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி விட்டுருவோம். சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணலாம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தக்காளி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அரிசியை வேக வச்சுருவோம். அரிசி வேக வைக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய், ஒரு இலை, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டாரு, ஒரு அரை எலுமிச்சை. இப்போ இதை நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, அது கூட சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சிக்கன் கிரேவியை ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கிடுவோம். இப்போ ரைஸுக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அது கூட ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஏற்கனவே ரைஸை நல்லா ஊற வச்சதுனால லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கணும். ரைஸுக்கு தேவையான உப்பை ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பிரியாணியை தம் போட போகிறதுனால அரிசியை ஒரு 3/4 வேக்காடுலேயே இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அதில் போட்டிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம். ரைஸ் ரெடி, நம்ம இப்போ அதை வடித்து எடுத்துக்கலாம்.
இப்போ பிரியாணியை தம் போட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுருவோம். இப்போ சுவையான தம் பிரியாணி ரெடி. நம்ம சர்வ் பண்ணுவோம்.